ஹசா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐஸ்னால் கண்ணு, அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதுவுமே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, உள்ளே போகலாமா? ஏதோ சொல்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை, உள்ளே போவோம். இந்த ஒரு இதுவும் அப்புறம் மூட்டையும் இதுவும் இருக்கணும். 6 மூட்டை தான் எடுக்க வேண்டியது இருக்கா? ரொம்ப ஈஸி. சரி, ஈஸின்னு அதை சொல்லக்கூடாது, அப்புறம் ஹார்டாக்கியும். அந்த மூட்டையும் ஐஸ் இதுக்குன்னா அது ஒரு தலை மாதிரி இருக்கும். அந்த பேயை நம்ம இது பண்ணுறதுக்கு தான், அதுனா கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எங்கே இருக்குது, நம்ம பின்னாடி இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐயோ, புது சவுண்டுகள்லாம் வருது. நம்ம 2 மூட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைட் போகலாம். ஓப்பன். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன? பயந்துட்டேன் நானே கதை ஓப்பன் பண்ணி நானே பயப்படுறேன், பார்த்தீங்களா? அதான் நான். ஓகே, நம்ம இப்போதைக்கு 3 ஐஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் ஏதோ ஐஸ் இருந்தது இல்லையா? இதுதான் எக்ஸிட் போல். நம்ம என்னதான் அந்த மூட்டையை கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும். ஓகே. ஐயோ, என்ன சவுண்டு? அங்கே ஒரு மூட்டை இருக்குப்பா. ஓகே, இந்த சைடு ஒரு மூட்டை. அப்புறம் இது என்ன ரூமு? ஓப்பன் பண்ணல, இது எதுவுமே ஓப்பன் பண்ண முடியலையே. சரி, ஓகே, இந்த சைடு என்ன இருக்குது? இதுவும் ஓப்பன் பண்ண முடியலையா? இது என்ன சத்தம்? ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது சத்தம் தான். ஹாய் வேற இந்த பார்த்தோன்னு வளருது. இது என்ன இடம்? என்ன சத்தம் அது? 1 ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு மூட்டை இருக்குது. இன்னும் 2 மூட்டை தான் இருக்கணும். எடுத்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. எஸ்கேப் ஆகிற கேட்டை கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட மெயின் டார்கெட். இடிலாம் இடிக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது கேம். பயங்கரம். 1 தான் இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சைட் போனோம். ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, சரி, பின்னாடி சைடுக்கு அதுவும் ஓப்பனில் இருக்குது. ஆமாம், நீ திறந்தானே திறக்கலையா? எனக்கே தெரியல, பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. இதே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ போகலாம். கீழே போகலாமா? கீழே தான் அந்த பேய் இருக்கும் எப்போதும். சரி, ரன். பாருங்க, தலை மட்டும் வருது. ரன். பின்னாடி துரத்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பேய் பார்த்ததுல பேச முடியல. சீக்கிரம் ஓடு, வாயெல்லாம் வளருது. ஓடு. தான் வந்துட்டு இருக்கு, எங்களெல்லாம் தெரியும். ஓப்பன் ஆகு. இதுவும் ஓப்பன் ஆகும். இந்த சைடு பேய் வருது. பயமா இருக்க. பின்னாடி தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இடியா அடிக்குது. அப்போ கன்ஃபார்ம் பின்னாடி தான் வருது. ஐயோ, சத்தத்தை பாருங்க. ஓடு. அச்சமில்ல ஓடு. ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த பேய் வருது. பரவாயில்ல, இப்போ போகலாம். சீக்கிரம் ஓடு. இன்னும் அந்த ஒரு மூட்டையை கலெக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அந்த மூட்டை எங்கன்னு தெரியலையே. 1 தான். நான் நினச்சேன் இப்படி நடக்கும்ண்டு. 1 மூட்டைக்கு எவ்வளோ அலைய வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா. ஏன்டா இதுக்கு முன்னாடி நான் இந்த கேம் விளையாடி இருக்கேன், அதனாலே தெரிகிறது. நம்ம அப்படியே போகலாம். முன்னாடி மட்டும் வந்துடக்கூடாது. சுற்றிட்டு வர முடியுமான்னு வேறு தெரியல எனக்கு. எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்திருக்கேன். இந்த கதவு ஓப்பன் ஆகலை. மாட்டினேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகுதா? இது ஓப்பன் ஆகலை. அண்ணா எங்க? ஓ மை காட், இது அண்டர் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஓடு. அப்பாடா, இங்கே ஒரு மூட்டை இருக்கு. கலெக்ட் பண்ணு. இந்த பேய் வருதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம மேலே மாடிக்கு போனால் மட்டும் போதும். இந்த எலி இங்கேயோ கூப்பிட்டு போகுது. ஏய், இங்கே ஒரு மூட்டையா? நான் மூட்டையா இருக்குது. ஏய், வரல. இதுக்கு ஒரு தூரம் சுற்றி முற்றி பார்த்துக்கலாம். இங்கேயும் ஒரு மூட்டை. எத்தனை மூட்டை? ஸோ இது முன்னாடியே கிடச்சிருந்தா என்னவா? எத்தனை மூட்டை ஃப்ரெண்ட்ஸ் வாய் வேற அப்பப்போ கோளாறு பண்ணுது. என் முட்டை சந்தா இல்லை, தப்பிச்சேன். இப்போ மாடிக்கு போகிற வழி வேறு எங்கே நீங்கள் தெரியலையே. இப்போ நான் எப்படி மாடிக்கு போவேன்? மாடிக்கு போய்ட்டு தப்பிச்சிடலாம். எக்ஸிட்டு அங்கே இருக்கும். இந்த இருக்கு. அங்கே போகலாம். சீக்கிரம் அச்சமில்ல ஓடு. எக்ஸிட் இந்த தான் இருக்கு. ஏ, நம்ம வின் ஆயிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம விளாடலாமா வேண்டாமா? சரி, கொஞ்ச நேரம் விளாடுவோம், ஓகேவா? இப்போ நார்மல்லேருந்து இன்சைட் போக முடியாது போல். இப்போ ஈஸி வந்துடலாம். இருங்க. ஆமாம் ஈஸி வந்துடலாம். ஈஸிக்கு கொஞ்சம் அந்த பேய் ஃபாஸ்ட்டாகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. வேர் ஆர் பேய்? இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்தோன்னே மூட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இருக்கு. ஓ, 6லேருந்து இப்போ 12 மூட்டை ஆயிடுச்சு. வேறு ஏதாச்சும் ட்ரா இருக்கா? அந்த இருக்கு, ஓப்பன் பண்ணலாம். இன்னும் 10 மூட்டை தான் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. இன்னும் ஓப்பன் ஆக பண்ணிடுது. ஓப்பன் ஆகாமல் நம்ம கிளம்பணும். எங்கே ஒன்றா வீட்டுக்கு போகணும். வாங்க போகலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்படின்னு பேசிட்டு பேய்ட்டு அடி வாங்க பண்ணதான் சரி தான். ஏதோ கீழே போட்டிருக்கு. இதுதான் எக்ஸிட்னு நினைக்கிறேன். ஓகே எக்ஸிட் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இதாகுது. பேய் வருதா என்ன? நம்ம இந்த சைடே போவோம். அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல போனோம். எப்படி பின்னாடி வந்துட்டு இருந்துச்சா? ஓ மை காட், அந்த மூஞ்ச பாருங்களேன். அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னொன்று விளாடுவோம். முயற்சி திருவி ஏற்க மட்டும் சாதிக்க முடியும். ஸோ வாங்க. பயந்துட்டானா? அந்த பேய்க்கு ஸ்பீடு பார்த்தீங்களா? பின்னாடி திரும்பி பார்க்கலாம். ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கவே இல்லை ஒழுங்கா. பயந்துட்டேன். செம்ம த்ரில்லிங். இங்கே பாதி மூட்டை நம்மளுக்கு கிடச்சிருச்சுக்கா. பாதி இல்லை, ஒரு 4 மூட்டை கிடச்சிருச்சு. வெளியே போகணுமா வேணாமா? சரி, போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. நம்ம ஒரு ஐஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடே போவோம். எல்லா டோரும் லாக்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சைடில் ஸ்பீட் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு 1 வீடியோ பார்க்கணுமா? சரி, ஓகே, எக்ஸிட்னு சொல்கிறேன்னு தெரியுது. அது கீழே எக்ஸிட் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இந்த சைடே போகலாம். ஓப்பன் பண்ணு. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக விளாடும் போது இதாக இருக்குது. அது என்ன, அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த லைட்லாம் ஆடிச்சு, அப்புறம் இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரன்னவே அப்படின்னு போட்டுருந்துச்சு. என்னடா சொன்னோன்னே இடி இடிக்குது. ரன்னவே அப்படி இப்படிலாம் போட்டுருந்துச்சு அந்த பேய் வரும்போது. இப்போ என்ன ஒன்றுமே போடல, சும்மா இடி இடிக்குது, லைட் இதாகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஓடு ஓடு ஓடு, ரன் போட்டிருக்கு. இப்போ தான் போடுது ரன்னுண்டு. ஷோ, அங்கே வேற ஒரு இது இருக்குது. ஓடு ஓடு சீக்கிரம், ஃபாஸ்ட்லி. பின்னாடி வருதா? இங்கே வரல, தெரில. சரி, நம்ம போகலாம். ஐயோ, சவுண்டா பார்த்தீங்களா? டிக்கெட்டு டிகிடிகா டகடகா. ஐயோ, சத்தம் இருக்கே, பயங்கரமாக இருக்கிறது. கேம்காரங்களா, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அந்த சத்தத்தை, பயமாக இருக்குது. நம்மளை பயம் கொடுத்துறதுக்குன்னே கேம்காரங்க அதிகமாக சத்தம் வச்சுருக்காங்க. ஓப்பன் டோர் வேறு அப்பப்போ எனக்கு கடுப்பு ஏற்றுது. ஓப்பன் ஆகாமல் இன்னும் ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
அவுட் ஆகிட்டு கேமை முடிச்சுக்கலாம். அந்த பேய் எங்கே போச்சு? ஏண்டா வேறு வழி இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த பேயை நான் தேட போகிறேன். கீழே தான் இருக்கும், நம்ம கீழே போகலாம். கீழே இருக்கா இல்லையா? அங்கே எக்ஸிட் இருக்கா? கீழே இருக்கும் மேலேயும் இருக்குது எக்ஸிட்டு. என்னன்னு தெரியல. இங்கே டோர் இருக்கா? இந்த எல்லாமே கண்டிப்பாக லாக்டெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கீழே போகலாம். அண்டர் கிரவுண்ட். லெட்ஸ் கோ டு த அண்டர் கிரவுண்ட். ரன்னா? என்னது? என்ன ரன்னு? என்னப்பா ரன்னு? எங்கே பேய் பார்த்தது? ஓகே, பேய் அடிச்சுக்கோ. அது வருது, நம்மளே போயிட்டு அடி வாங்கிட்டாங்க. என்னதான் நம்மளே வேணும்னு அடி வாங்கினாலும் அது அடிக்கும் போது ரொம்ப த்ரில்லாக இருக்குது. ஸோ இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.